ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதெல்லாம் நாங்கள் அந்த காம்பை உள்ளுக்குள்ளே விட்டு எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, ஒரே ஆள் எல்லா வேலையும் பண்ணணுன்னா நடக்கிற காரியம் கிடையாது. இப்படி தான் முன்னாடியெல்லாம் பண்ணுவோம். நம்ம இப்போ தான் வசதியாக இருக்கே, டக்கு டக்கு டக்குன்னு இந்த ஸ்டேப்லர் கரெக்டு போட்டு ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சுட்டு உள்ளே கிச்சனுக்கு வந்தாகணும் நம்ம. அதனால் இதெல்லாம் என் பொண்ணு பண்ணுற வேலை. அவள் இங்கே இருந்தானா அவள் இதெல்லாம் பண்ணுவாள், அவள் ஹெல்ப் பண்ணுவாள். அவள் தான் இந்த மெத்தடை கண்டுபிடிச்சா. யாருமா இப்படியெல்லாம் பண்ணின்னு உட்காந்துருக்க, இது ஈஸி மெத்தடு, டக்கு டக்குன்னு நம்ம ஸ்டேப்லரை போட்டு அடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு நானும் போகலாம் நீனும் போகலாம், அப்படி தான் பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் அவள் பண்ணுற வேலை சிம்பிளிஃபைட் பண்ணிவிடுவாள். கரெக்ட். ஒரே நிமிஷம்தான், நோ மினிட் பேசிகிட்டே டக்குன்னு வேலை ஆகிடும். பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருத்தா இல்லையா, காரியம் ஆச்சா இல்லையா, அவ்வளோதான், ஈஸி, கட்ட வேண்டியதான் வேலை. ஸோ வேப்பம்பூவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிடுத்து. ஸோ இதை 2 பார்ட்டாக பண்ணி வாசலில் சொருகிடுவோம் நாங்கள். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே நல்ல உடல் ஆரோக்கியம், மனது நிறைந்த சந்தோஷம், நீண்ட ஆயுசு கிடைக்கணும்னு நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். அப்பாவுக்குமே உடம்பு ரொம்ப முடியல, 2 நாளாக ராத்திரியெல்லாம் சுத்தமாக தூக்கமே இல்லை, ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால பெரிய கிராண்டாக சமைக்கலை. சாப்பிட்றதுக்கும் மூடு இல்லை, சாப்பிட்ற அளவுக்கு எனர்ஜியும் இல்லை, உடம்புல பண்ணுற அளவுக்கும் எனர்ஜி இல்லை. ஸோ அதனால சிம்பிளிஃபைடு ஃபுட்டு தான் நான் இன்னைக்கு காமிக்க போகிறேன். ஸோ நான் இன்னைக்கு அகைன் ஒரு அழகான கல்யாணி காட்டன் மட்சார் கட்டின்னு இருக்கேன். யாரெல்லாம் மட்சாரை கட்டிண்டேல் அப்படின்றத என்னோட வீடியோ பார்த்து கட்டிண்டேல் அப்படின்றத போடுங்கோ. வந்துதா அழகா வந்துதா என்ன அப்படின்றத நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். அழகா சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப பயமே எனக்கு டீச்சிங் சரியா தெரியாது, அதை ஒழுங்கா சொல்லித்தர முடியாதோன்ற பயத்துல தான் நான் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்தேன் இந்த வீடியோவை. லக்கிலி ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி. ஸோ இன்னைக்குண்டான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா தயவு செய்து எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்கோ. அப்போ எல்லாருக்கும் சஜஷன்ல அது போகும். வாங்கோ நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் சிம்பிள் கல்யாணி காட்டன் சாரி, சிம்பிள் ஆக்சசரிஸ் போட்டிருக்கேன், சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. வாங்கோ வீடியோக்குள்ள போலாம். பொரிச்ச வெண்டைக்காவை வச்சு ஒரு மோர் குழம்பு பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், 4-5 பச்சை மிளகா, இஞ்சி மிஸ்ஸிங், அதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன், வீடியோவில் மிஸ்ஸிங் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு அதை துவரம்பருப்பையும் தனியாவையும் ஜலம் குத்தி ஊற வச்சுக்கலாம். எண்ணெய் இங்கே தேங்காய் எண்ணெயில் வெண்டைக்காயை நிறைய பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி, அதாவது அதோடைய குழகுழப்பு தன்மையெல்லாம் போகிற அளவு வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு பண்ணலாம். இப்போ நீங்கள் உப்போ பெருங்காயமோ ஆட் பண்ணால் குழகுழான்னு ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆட் பண்ணக்கூடாது. அதை நல்லா பொரிஞ்ச மாதிரி வதங்கி எடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் தேங்காய், ஊற வச்ச தனியா, துவரம்பருப்பு, அதுக்கப்புறமா ஜீரகம், வெந்தயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையுமே போட்டு
நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டிதான். நல்லா விழுமூணாக பேஸ்ட்டாக அரைச்சி அதை எடுத்துன்னு வந்துடலாம். வெண்டைக்காய் வதக்கின அதே வானலிலேயே அரைச்சின்னு வந்த அந்த விழுதை ஆட் பண்ணி அந்த மிக்சிலையும் இன்னும் கொஞ்சம் ஜலத்தை குத்தி நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் அப்படியே இந்த அரைச்ச பேஸ்ட்டோடு சேர்த்து குத்தின்ட்டோம் அப்படின்னா குழம்பு கண்டு வரும். நமக்கு பருப்பு பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கெட்டி தன்மையை அது கொடுக்கும். இது நல்லா ஒரு கொதி வர நேரத்தில் நம்ம மஞ்சப்பொடி உப்பை ஆட் பண்ணிக்க வேண்டிதான். ஜஸ்ட்டு பிஃபோர் அது கொதி வரத்துக்கு முன்னாடி நல்லா வதக்கின வெண்டைக்காயை நம்ம ஆட் பண்ணிட்டால் தான் கொதி வர நேரத்தில் அதில் உப்பு அந்த காரம் மஞ்சப்பொடி எல்லா தன்மையும் அதில் இறங்கியிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நுரைச்சிண்டு வர ஆரம்பிச்சுடுத்து அந்த நேரத்தில் நம்ம நல்லா கெட்டி தயிரை பீட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் அதோட கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இல்லைனா திரியாக போயிடும். நல்லா ஒரு கொதி வந்த கையோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி விட்டு போயிடும் குழம்பு பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். நல்லா கொதி வந்துடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை போட்டு இதுக்கு கடுகு ஜீரகம் பெருங்காயம் கருவேப்பிலையை நல்லா தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த குழம்பு மேலே நம்ம குத்திட்டோன்னா மணக்க பொரிச்ச வெண்டைக்காய் மோர் குழம்பு நமக்கு பண்டிகை தளிகையாக ரெடி ஆகிடும். சித்திரை வருஷ பருப்போட ஃபேமஸ் அண்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டிஷ் வந்து மாங்காய் பச்சடி. அதாவது எல்லா விதமான சுவைகளும் இருக்கணும். காரம், உப்பு, புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் நம்மளுடைய வாழ்க்கை. அது மாதிரி இந்த வருஷம் எல்லாருக்கும் எல்லா சுவைகளும் நிறைந்ததாக இருக்கட்டும். அதில் கசப்பு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். இனிப்பெல்லாம் நல்ல தூக்கலாக இருக்கட்டும். நல்லா சந்தோஷமாக எல்லோரும் இருங்கோ. அதுக்கு கடுகு பச்சை மிளகா பெருங்காயத்தெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மாங்காவை ஆட் பண்ணிவிட்டு புளியை வந்து கரைச்சி ஜலத்தை எடுத்துக்க வேண்டியதான். கரைச்ச ஜலத்தை மாங்காய் கூட சேர்த்து குத்திட்டேல் அப்படின்னாக்கா மாங்காய் நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும். நல்லா மாங்காய் வெந்து வர நேரத்தில் நம்ம வந்து வெல்லம் அதுக்கப்புறமா அந்த வேப்பம்பூ ஃப்ரெஷ் வேப்பம்பூ போடுவா. கிடைக்காதவா பழசு போட்டுக்கலாம். இன்றைக்கி நமக்கு கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே ஃப்ரெஷ் வேப்பம்பூ கிடைக்கும். கூடவே அந்த தித்திப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு கொதி வரணும். கொதி வந்து பாகு கன்சிஸ்டன்சி வந்துடுத்துனாக்கா கரெக்டாக நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம். செம்ம டேஸ்டியான மாங்காய் இனிப்பு பச்சடி ரெடி. அதுக்கப்புறமா நான் வந்து கார்ன் வாங்கின்னு வந்தேன். இன்றைக்கி கார்ன் போட்டு ஒரு சாலட். அதுக்கு ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு பின்னாடியே நம்ம வந்து கார்னை வந்து ஒரு பவுலில் போட்டு அதுக்கு தேங்காய் உப்பு இதெல்லாம் போட்டு தாளித்த அந்த கடுகு பச்சை மிளகா கருவேப்பிலை பெருங்காயத்தை அந்த கார்னோட போட்டுட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை மேலே பிழிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா வெரி எம்மி. கல்யாணங்களுக்கெல்லாம் இப்போ போடுறா இந்த சாலடு. கார்ன் சாலட் வந்து தேங்காய் போட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பெருமாளுக்கு அம்சம் பண்ணிடலாம். டைம் ஆகிடுத்து. ஆல்ரெடி நான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணதே லேட்டு தான். பெருக்கி தொடச்சி மாவேலை கட்டின்னு நிறையா வேலைகள்லாம் பண்ணிட்டு தான் இப்போ பெருமாளுக்கு எல்லா அலங்காரங்கள்லாம் முடிச்சிட்டேன். எங்கள் ஆத்துக்காரரை வந்து கற்பூர ஆரத்தி காமிக்க சொன்னேன். அம்சம் பண்ணிவிட்டு பழங்களெல்லாம் வச்சு அம்சம் பண்ணி மாங்காய் பச்சடி எல்லாத்தையுமே வச்சு அம்சம் பண்ணியாச்சு. பெருமாளுக்கு நெய்வேத்தியம் ஆகிடுத்து. கற்பூர ஆரத்தி ஆச்சு. எல்லாருமே பெருமாளை சேவிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி சித்திரை வருஷப்பருப்பு ஸ்பெஷலாக பெருமாளுக்கு ஆரத்தி ஆகிடுத்து. வருஷப்பருப்பு தளிகை ரெடி ஆகிடுத்து. மாங்காய் பச்சடி, பீன்ஸ் தேங்காய் போட்ட காய், கார்ன் சாலட், வெண்டைக்காய் மோர் குழம்பு, சாதம். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.